ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் மறுபடியும் கல்யாணம் நடக்குது. அந்த டைவர்ஸ் கேஸில் இதுக்கப்புறம் சோழன் கூட நான் சேர்ந்து வாழ்கிறேன், எனக்கு இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கோர்ட்டில் சொல்லி மறுபடியும் நம்ம சோழன் கையால் அவங்க தாலி கட்டிக்கிறத நினைக்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஆமாங்க, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் கூட நம்ம சோழனை நம்ம நிலா ஏற்றுக்கிட்டது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். நம்ம நிலா வந்து அந்த 5 லட்ச ரூபாய் காசை திருடி கொண்டு வந்து நான் கம்பெனியில் கொடு அப்படின்னு எல்லாம் அவங்க கேட்கல. ஆனால் நம்ம சோழன் தான் வந்து நிலா அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க வேலை செய்கிற அந்த ஓனர்கிட்டே காசு திருடிட்டு வந்து நம்ம நிலாவோட அந்த கம்பெனியில் கொடுத்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி நம்ம சோழன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு ரொம்பவே அசிங்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா அந்த கம்பெனியில் நான் பார்ட்னர்ஷிப் எல்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு ஸ்டாஃபாகவே வேலை செய்கிறேன், தயவு செஞ்சு அந்த காசை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த காசை வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க ஓனர் நம்ம சோழன் மேலே போட்டிருக்க அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. நம்ம சோழனும் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டு நம்ம நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேங்க, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் என்னதான் இருந்தாலும் உங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்க கூடாது, நான் ஒரு முட்டா பையங்க, நான் எது பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன்றேன், அந்த திருடுனா அதில் போலீஸ் கேஸ் ஆகும், அதனால உங்களுக்கு அசிங்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்காம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நிலாக்கிட்ட மன்னிப்பு கேட்க, எதுக்கு சோழன் நீ மன்னிப்பு கேட்குற, நீ எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, யாருக்காக செஞ்ச, எனக்காக தானே செஞ்ச, அதிலெல்லாம் எந்த விதமான தப்பும் இல்லை, இதுக்கப்புறம் திருடாத, ஆனால் இதுக்கப்புறம் வந்து நீ திருடி எனக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நான் சாதாரண ஒரு ஸ்டாஃபாகவே வேலை செய்கிறேன், எனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ எனக்கு உறுதுணையாக இருக்கிறல, அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சோழனோட கையை பிடிச்சி அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க, நீங்கள் எதுக்காக திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வந்து என்னை நம்பி வந்தீங்க, நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவேன், உங்களை சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க, ஆனால் அது கூட முடியாத அளவுக்கு நான் இருக்கிறேனே, அதனால தான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, என் மேலே எனக்கு ரொம்பவும் கோபமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான், உங்களை என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியலே அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம நிலா என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லன்னு சொல்கிற, நான் ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருக்கேன், அந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீ தான், இந்த மாதிரியான ஒரு குடும்பம் கிடைக்க நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிற, அதனால் நான் ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருக்கேன், இதுக்கப்புறமும் சந்தோஷமாக தான் இருக்கேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சோழன் சொல்கிறாங்க, இல்லை நிலா, உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், ஆனால் அதை எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு நான் நல்லபடியாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, மறுபடியும் நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடக்குது. அதை வந்து நம்ம சேரன் தான் முன்னிருந்து நடத்தி வைக்கிறாங்க. நம்ம சேரனுக்கு ஒரு பிரச்சனை, என்னடா இது வாரத்துக்கு ஒரு டைமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாக இருக்குது, நான் வளர்த்த பசங்க என்னுடைய தம்பிங்க இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் வாங்குறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, எதுக்குடா அவங்கள வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டால் நிலா என்ன நினைக்கும், நிலா பின்னால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நிலா எவ்வளோ வசதியான வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு அடிக்கடிக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி அசிங்கத்தையும் அவமானத்தையும் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ரொம்பவும் கோவப்பட்டிருக்க சமயத்தில் தான் நம்ம சோழனும் நிலாவும் கை கோத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த உடனே அந்த பிரச்சனையெல்லாம் தவிடு பொடி ஆகிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்ட்ட சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க 2 பேர் கல்யாணம் நடந்த பிறகு அடுத்து நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம், அதுக்கப்புறம் நம்ம பாண்டி வானதி இவங்களோட கல்யாணம், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு கல்யாணமயமாக இருக்க போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.